வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா. இந்த டிஜிட்டல் இந்தியா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த டிஜிட்டல் இந்தியா இதோடைய ஆரம்ப கால ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததும் பண மதிப்பிழப்பு ஏற்படுத்தினாங்க. இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற எவ்வளவோ எதிர்ப்புகளை மத்திய அரசு மேலே மக்கள் அந்த டயத்தில் அதிருப்தியில் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டுடைய ரூபாய் நோட்டு நம்ம அண்டை நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் திருட்டுத்தனமாக அச்சிடப்படுவதாக ஒரு தகவலும் நம்ம நாட்டுடைய உளவுத்துறைக்கு வந்துச்சு. அப்படி கள்ள நோட்டுடைய புழக்க வழக்கங்கள் அதிகமாயிருச்சுன்னா இந்தியாவுக்குள்ள அந்த பணத்துடைய எண்ணிக்கை அதிகமாகி போயிடும். அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன ஐடியா? இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனாலும் இதனால ஏகப்பட்ட பேர், அதாவது சாமானிய மக்களும் கஷ்டப்படத்தான் செய்வாங்க. அப்படிங்கிறதும் நம்ம நாட்டை ஆண்ட பாரத பிரதமருக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது. ஆனா இருந்தாலும் இதை எப்படி செஞ்சு முடிக்கிறது, செஞ்சு முடிச்சா இதனால மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த திட்டத்தை, ஒரு கஷ்டமான திட்டமா இருந்தாலும் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய திட்டத்தை அப்போ ஒரு முடிவை பாரத பிரதமர் அவர்கள் நமக்காக வேண்டி எடுத்தாங்க. அப்படிங்கிற இந்த ரூபா நோட்டை மாத்துறதுக்கு நம்ம எவ்வளவோ மக்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு நோயோ ஒரு நொடியோ வந்துருச்சுன்னா அந்த நோயை சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறதான் நம்ம தேடுவோம். அது போலதான் நம்ம நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை எப்படி இந்த ஒரு விஷயத்தை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த ஒரு முடிவையும் அப்பொழுது எடுக்கப்பட்டுச்சு. சரி, அந்த பண மதிப்பிழப்பு ஏற்படுத்ததுக்கு அப்புறம் ரூபா நோட்டுகள்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரூபா நோட்டுகளுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கும். அந்த ரூபா நோட்டுகள் நடமாட்டம் அதிகமா இருக்கும்போது ஒரு தவறுல யாரோ ஒரு தன்னோட பணத்தை தொலைச்சிருப்பாங்க. ஒரு கையில மொத்தமா ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் கொண்டு போறாங்கன்னா அந்த பணம் ஏதோ ஒரு வகையில பிக் பாக்கெட்டர் அடிக்கிறவங்க மூலமாகவோ திருடவோ காணாம போயிருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு எங்கேயோ போறோம்னா, ஒரு காரோ ஏதோ வாங்க போறோம்னா, ஒரு 5 லட்ச ரூபாய் கையில இட்டு போறோம்னா அதை கொண்டு போறது எவ்வளவு சேஃப்டியா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. ஆனா இதெல்லாம் சரி செய்வதற்கு, எளிமையாக்குவதற்கு தான் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலமா இந்த பணப்பரிவர்த்தனையை ஆன்லைன் மூலமாக பணப்பரிவர்த்தனை செய்யலாம் அப்படின்னு பாரத பிரதமர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி இதற்கு பினான்ஸ் துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர் பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. என்ன தெரிவிக்கிறாருன்னா, ஒரு சாதாரண ரோட்ல போற கடைக்காரங்க அந்த கடையில போயிட்டு ஒரு கிலோ உருளைக்கிழங்கோ ஒரு காய்கறி ஏதோ வெங்காயம் ஏதோ ஒன்று வாங்குறோம். அப்படிங்களா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கையில காசு இல்லம்மா, போன்ல இருக்கு, நான் உங்களுக்கு கூகுள் பே பண்ணலாமா, போன் பே பண்ணலாமா அப்படின்னு கேட்க முடியுமா? அவங்க கிட்ட அந்த வசதி இருக்குமா? அவங்க எங்க கரண்ட் மூலமா அந்த மிஷினை செட் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு விமர்சனம் பெருசா வச்சாரு. ஆனா அதெல்லாம் உடைச்சு நம்மளால இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு இப்போ பாத்தீங்கன்னா, சாதாரண தள்ளுவண்டி கடையா இருந்தாலும் சரி, சாதாரண ரோட்ல விற்கிற காய்கறி கடையா இருந்தாலும் சரி,
இப்போ வந்துட்டு டிஜிட்டல் இந்தியா திட்டம் மூலமாக இந்த ஃபோன்பே மூலமாக காசு கட்டலாம், கூகுள் பே மூலமாக காசு கட்டலாம். ஒரு டீ கடைக்கு போனால் ஒரு டீ குடிச்சிட்டு அந்த டீக்கு வந்துட்டு ஆன்லைன் மூலமாக பரிவர்த்தனை பண்ணலாம். பெரிய ஷாப்பிங் மஹாலுக்கு போனோம்னா அங்கேயும் போயிட்டு ஆன்லைன் மூலமாக காசு கட்டலாம். இப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அடுத்த கடையை தேடி போகணும் அவசியம் கிடையாது. நம்மளோட ஃபோனில் இருந்தே அங்கே இருந்தே இன்னைக்கு நாளைக்கு முடிய போகுதா, இல்லை இப்போ அடுத்த செகண்டில் முடிய போகுதான்னா உடனே நம்ம ஃபோன்லேருந்தேவும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி பல வகையான நன்மைகள் வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமாக இந்த பணவர்த்தனை வந்துட்டு நமக்கு வந்துட்டு எளிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை வந்துட்டு சாத்தியமாக்குனது நம்ம மத்திய அரசு இப்போ ஆண்டுகிட்டு இருக்க பாரதிய ஜனதா கட்சி. இதை வந்துட்டு ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சோ அதை விட ஆதரவு இப்போ அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பணத்தை வந்துட்டு கட்டுக்கட்டாக கையில் கொண்டு போக முடியாது. ஆனால் இப்போ ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு போனோம்னா அந்த ஃபோன்லேயே வந்துட்டு போயிட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணியோ கூகுள் பே பண்ணியோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஒரு பயம் இருக்காது, நம்ம கையில் வந்துட்டு இவ்வளோ பணம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் வந்துட்டு இந்த ஒரு நல்ல திட்டத்தை வந்துட்டு நமக்காண்டி கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சே ஆகணும். நன்றி, வணக்கம்.